பிஜேபிக்கு ஒரு அவர்ஷன் இருக்கிறதுனால இப்போ முஸ்லீம்ஸ் நிறையா இருக்கிற இடங்கள்ல, கிறிஸ்டின்ஸ் நிறைய இடங்கள்ல, தலித்து நிறையா இருக்கிற இடங்கள்ல அவ்வளவு பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்காது. ஸ்கேட்டர்டாக இந்துக்களை மையப்படுத்தி தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அப்படி இல்லை. காங்கிரஸ் ஜாதி மதங்கள்லாம் தாண்டி அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ சிக்கியரோ எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் இருக்குது. அதை கட்டமைப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கிளைகளாவோ ஊர்தோறும் பூத்து தோறும் கமிட்டிகளாவோ அமைக்கணும். அது இந்த மாதிரி பலமாக சில மாநிலங்களில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல அந்த முயற்சியில் ஈடுபட்டு பூத்துக்களை எல்லாம் இப்போ நான் தலைவராக இருக்கும்போது என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அடுத்தடுத்து தலைவரில் அதில் கவனம் செலுத்தினாங்க. இப்போ செல்வப்பிள்ளை அதில் கவனம் செலுத்தி கிராம கமிட்டிகள்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. பூத்து கமிட்டிகள்லாம் அடுத்த கட்டமாக பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 44% பெரியவர் காமராஜர் அவர்கள் மரணிக்கும் போது உங்கள்கிட்ட கை சாத்திட்டாரு. 73 பாயத்தேவர் வெற்றி, 77 எம்ஜிஆர் வெற்றி, 80 வெற்றி, 84 வெற்றி, 87 இப்படி போச்சு. உங்களுக்குண்டு பாரம்பரியமான ஓட்டு தலித்துகள் வாக்கு இருக்கு, முஸ்லீம்கள் வாக்கு இருக்கு. இதெல்லாம் பெர்மனன்ட் காங்கிரஸ் ஓட்டர், கிறிஸ்துவ ஓட்டர்.